செய்திகள். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவி ஈவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கிய அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் பாராட்டினார். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தபோது காவல்துறையினர் சம்பாகோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலர் முருகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா பாத்திமா, கற்பகம் கலைச்செல்வி, மஞ்சுளா, பொதிவளவன், தமிழ் மாறன், நந்தன், அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சுதேசி மில் அருகில் என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்திற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஆனந்தி தலைமை தாங்கினார். தாயுமான தந்தை பெரியார் இயக்க யமுனா முன்னிலை வகித்தார். பழங்குடியினர் இருளர் பாதுகாப்பு இயக்க சுகன்யா வரவேற்றார். திமுக நிர்வாகி காயத்ரி, காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி ஆகியோர் தொடக்கி உரையாற்றினர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரின் சங்க சுந்தரவல்லி கண்டன உரையாற்றினார். இக்கூட்டத்தில் திராவிடர் கழக வீரமணி, விசிக தேவ பொழிலன், தமிழர் மீனவர் விடுதலை வேங்குகள் மங்கையர் செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் சலீம், மார்க்சிஸ்ட் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசு தாய் வழி சார்ந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என்ற உச்ச நீதிமன்ற ஆணைக்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் கல்விக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கும் ஆண் பெண் சமத்துவத்திற்கும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா செய்திருந்தார். உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவி ஈவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவி ஈவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் திராவிட கூடல் அரங்கத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ, மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்த விழாவிற்கு ஈவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். சரளா, பிரவீனா ஆகியோர் பெரியார் படத்தை திறந்து வைத்தனர். சித்ரா தேவி அறிவுமணி அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்தார். பிரமிளா தமிழ்வாணன், காயத்ரி ஸ்ரீகாந்த், ஷீதல் எழுத்தாளர் இளவரசி சங்கர், சுகந்தி சுரேஷ், வாசுகி பாலமுருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஹீனாஸ்ரீ நன்றி உரையாற்றினார். புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில்
வண்ணார் என்ற சாதி பெயரை ராஜகுலம் என்ற சாதி பெயரை மாற்றிட வேண்டும் என்றும் எம்பிசி பிரிவில் 5% உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் மேலும் வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவைத்துறைகள் கட்டி தந்திட வேண்டும் என்றும் இலவச மனைப்பட்டா, அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி சட்டசபை முற்றுகை போராட்டம் சம்பா மாதா கோயில் அருகில் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டம் புதுச்சேரி ராஜகுலத்தோர் நலசங்க மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கிய அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் பாராட்டினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் தயார் செய்த சிறுதானிய உணவுகளான வரகு பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, சோள தோசை, திணை பாயாசம், சாமை பொங்கல், கம்பு சோறு, சிறுதானிய குழிப்பணியாரம், கேழ்வரகு களி, கம்பு கூழ், சிறுதானிய தின்பண்டங்கள், எள்ளு உருண்டை, சிறுதானிய பிஸ்கெட் வகைகள் போன்றவற்றை ருசித்து பார்த்து மாணவர்களை பாராட்டினார். சிறுதானிய உணவின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி மாணவர்களிடம் உரையாற்றினார். ஆரோக்கியமான சத்து மிகுந்த உணவை உண்ண வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை கொடுத்து பாராட்டினார். மேலும் முன்மழலையர் மாணவர்களின் கற்றல் திருவிழாவிலும் கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் திறன்களை கண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி பரிசளித்தார். விழாவிற்கு பொறுப்பாசிரியர் வசந்தா தலைமை தாங்கினார். மேலும் மாணவர்களை வெகுவாக அவர் பாராட்டினார். ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். முடிவில் ஆசிரியை மனோரஞ்சிதம் நன்றி உரை வழங்கினார். பிஎன்ஐ பாண்டிச்சேரி மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸுடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் நடைபெற்றது. பிஎன்ஐ பாண்டிச்சேரி மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸுடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் அலைன்ஸ் பிரான்சிஸ் கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பிரெஞ்சு தூதரகம் ஜெனரல் எட்டர்னி ரோலன் பிக்யூ மற்றும் புதுச்சேரி தூதரக கவுன்சில் தலைவர் சந்தல் சாமுவேல் டேவிட் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் 40 வயது முதல் 60 வயதுடைய பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கருத்தரங்கில் விரிவாக விளக்கப்பட்டது. இதில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய், மாதவிடாய் பிரச்சினைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவ பரிசோதனைகளும் முகாம்களும் நடைபெற்றது. இதில் இரத்த பரிசோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச பரிசோதனை மட்டுமின்றி மார்பக மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அது மட்டுமின்றி இதய நோய், பல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிஎன்ஐ புதுச்சேரி செயல் இயக்குனர் இளங்கோ மற்றும் ஏஎஸ்ஐ புதுச்சேரி தலைவர் சதீஷ் நல்லாம் ஆகியோர் செய்திருந்தனர். பிஒய் ஃபேஷன் வேர்ல்டின் மகளிர் தின சிறப்பு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான பிஒய் ஃபேஷன் வேர்ல்டு நிறுவனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான மற்றும் புதுமையான விழாவை மிக கோலாகலமாக நடத்தியது. இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 70s, 80s, 90s மற்றும் 2000 காலகட்டங்களின் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் வாக் நடத்தப்பட்டது. இந்த பிரத்யேக நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள், அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டன. பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளின் முறையில் தங்களை உருவகப்படுத்தினர். விழாவின் சிறப்பு பரிசுகளாக முதல் பரிசு 5000, இரண்டாம் பரிசு 3000, மூன்றாம் பரிசு 2000. மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம், நாடகம் மற்றும் பாடல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரியில் பெண்களுக்கான மிகவும் பிரத்யேகமான மற்றும் முதன் முறையாக நடைபெற்ற விழாவாகவும் குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையத்தில் உள்ள மேரி அவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது.
புரசை உதவும் கைகள் திரு வெங்கடேசன் கோவிந்தராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிங்கப்பூரில் உள்ள திருஞான பிரகாசம் அவர்களின் மேலான உதவியால் மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பு பணியினை ரிஷா மாமா ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஜான் பீட்டர் செய்திருந்தார். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் என்ஆர் பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உலக மகளிர் தின விழா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவி ஈவோன் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கிய அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் பாராட்டினார்.